தேடிக் குளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. பயில் உறும் அண்ணன் தம்பி அக்கம்பக்கத்து உறவின் முறையார் குயில் போல் பேசிடுமனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்ததம் மரபா தந்தை தயமிக உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அறிவினில் உரைதல் கண்டீர். 1986 நான் கற்ற கல்விக்கு ஒரு உத்தியோகத்திற்கு போயிருந்தால் ஆண்டாள் பிரியதரிசினி மாதிரி நான் ஒரு அரசாங்க அதிகாரி ஆயிருக்கலாம். ஆனால் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது என்பதில் மாணவனாக இருந்த காலத்திலேயே உறுதியாக இருந்தவன் தான். அதற்கு காரணம் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அரசு வேலை பார்ப்பது என்பது நரகத்தில் வேலை பார்ப்பது மாதிரி. நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் என்னாலும் இன்பமே துன்பமில்லை என்று 3 வயதிலேயே அந்த பாட்டை படித்தவன் நான். 3 வயதுல படிக்கல. எங்க தாத்தா அம்பலவாணர் கோவில்ல இருந்து படிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து கேட்டவன் நான். அதனால யாரிடத்திலும் வேலைக்கு போகக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தேன். ஒரு கால் சட்டை பருவத்தில் என் கனவுகளில் கல்லறிந்தவர் கலைஞர். வாழ்ந்தால் மேடை பொழிவாளனாக வாழ வேண்டும் என்று சின்ன வயதிலேயே முடிவெடுத்தேன். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உகந்த இடம் என்றும் நான் தேர்ந்தெடுத்தேன். திராவிட முன்னேற்றக் கழகம் சொற்பொழிவாளர்களின் சொர்க்கமாக இருந்த காலம் அந்த காலம். நான் மேடைக்கு வந்த காலம். என்னுடைய சான்றிதழ், என்னுடைய ஆடை, என்னுடைய அணிகலன் எல்லாவற்றையும் வீட்டில் தூக்கி போட்டு தீ வைத்துவிட்டு நான் வீட்டில் இருந்து ஒரு சூரிய உதயத்தில் விடிந்து முடியாத விடியற்காலையில் ஒரு தேசாந்திரியாக புறப்படுவது மாதிரி உடுத்த உடையோடு நான் புறப்பட்டேன். உடுத்த உடையோடு புறப்பட்டு வருகிற பொழுது திண்டிவனத்தை தொடுகிற பொழுது உதயசூரியன் மின்விளக்கில் சிரிக்கிறது. கருப்பு சிகப்பு கொடி காடுகள் திண்டிவனத்தை அலங்கரிக்கின்றன. காரில் இருந்து கொண்டே பார்க்கிறேன் கலைஞர் பேசுகிறார் என்ற விளம்பரம். உடனே திண்டிவனத்தில் இருந்து இறங்கிட்டேன். நான் அதுக்கு தானே வந்து வேலை தேடி தானே வாரேன். இறங்கிட்டேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல் 86 கலைஞர் அங்கே பிரச்சாரத்திற்கு வருகிறார். சரி, பேச்ச கேட்போம். பேச வாய்ப்பு கிடைக்கட்டாலும் கேட்கணும். கற்றிலன் ஆயினும் கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தரையில் போய் உட்கார்ந்து கையில் ஒரு சூட்கேஸ், எப்பொழுதும் ஒரு தோல் பை போட்டிருப்பேன், துணிப்பை தோல்ல இப்பவும் போட்டிருக்கேன். அந்த துணிப்பையும் அந்த பிரீஃப் கேஸும் வச்சுட்டு தரையில் உட்கார்ந்துருந்தேன். கலைஞர் வருகிற நேரம் யாரெல்லாமோ உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் மேடைக்கு அருகில் வந்ததும் ஒரு கல் கலைஞர் பயணம் செய்த காரின் முன்பக்கத்தில் வந்து விழுந்தது. கண்ணாடி சிராய்ப்பு ஏற்பட்டது. காருக்கும் தமிழகத்தின் ஸ்ரீராம் கலைஞருக்கும் ஒன்றும் ஆகவில்லை.
ஆனால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். தலைவரை தாக்க எத்தனித்திருக்கிறார்கள் என்று அதற்கு பிறகு மேடையில் பேசியவர்களெல்லாம் அமிலத்தை பொழிந்தார்கள், அக்கினியை கொட்டினார்கள். அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் தான் அந்த மேடையில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து முன்னெடுத்து வந்தார். அண்ணன் மனோகரனும் தலைவர் அவர்களும் உட்கார்ந்திருப்பதைப் போல நாற்காலியில் கொஞ்சம் பேர் உட்கார்ந்திருந்தார்கள், நிர்வாகிகள். அதிலே ஒருவர் கவியரசர் பொன்னிவளவன். அவரை அழைப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஏன் இங்கே வந்தார் என்றால், அவர் பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் தலைவர் கூட்டம் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு நானும் இறங்கிட்டேன்னார். இந்த பேச்சாளன் கவிஞர்கள் எல்லாம் இப்படித்தான் இறங்கிடுவான், அவரும் இறங்கிட்டார். திடீர்னு டி.ஆர். பாலு அடுத்து பொன்னிவளவன் பேசுவார் அப்படின்னார். பொன்னிவளவன் மெல்ல நடந்து படியேறி மைக்கை பிடித்து கொண்டு கலைஞரை பார்த்து, பாதத்தை பார்த்துவை, பாதையெல்லாம் முள்கிடக்கும். சாதத்தை சாப்பிடு முன் சாப்பிடவை காகத்தை, பாலெல்லாம் நெஞ்சிருக்கும் பார்த்து பரிகிடினி, காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்திரினி, அடம் செய்யும் மரணமனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போய் என்று என்னிடத்தில் அனுப்பிவிடு, உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடு. கவிதை எழுதி வைக்கல, அவரை அழைப்பார் என்று அவருக்கு தெரியாது. மேடைக்கு வந்தவுடனே பாடினார். இந்த கவிதையை வாசித்து முடித்ததும், வாசிக்கல பேசி முடித்ததும் நான் உட்பட எல்லோரும் அழுதோம். உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடு என்ற கவிதை கேட்டு கதறி அழுதார்கள். கலைஞர் பேச வந்தார். யாரோ உணர்ச்சி வசப்பட்டு யாரோ ஏவி விட்டு என் காரில் ஒரு கல் வந்து விழுந்தது. அதனால் தான் பொன்னிவளவனிடமிருந்து நல்ல சொல் வந்து விழுந்தது. தாக்கியவர் வாழ்க, அவர் தாக்காவிட்டால் தமிழுக்கு இப்படி ஒரு பாட்டு கிடைத்திருக்குமா? தொடர்ந்து தாக்கட்டும், தமிழுக்கு பாட்டுகள் கிடைக்கட்டும், பொன்னிவளவன் வாழ்கன்னு கலைஞர் பேசினார். அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். அண்ணன் தமிழ் மீது கொண்ட தணியாத தாகத்தில், தலைவன் மீது கொண்டிருக்கின்ற தாழாத பக்தியில், சேலத்தில் எங்கள் படை நடத்திய அண்ணன் வீரபாண்டியாரை இதயத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் மனோகரன். 1989 ஆகஸ்ட் திங்கள் 17 என்னுடைய திருமணம் கலைஞர் தலைமையில், முன்னிலை வீரபாண்டி ஆறுமுகம். அந்த திருமணத்திற்கு 3000 ரூபாய், அந்த காலத்தில் அது பெரிய ரூபா, தந்தது வீரபாண்டியார் மட்டும்தான், வேற யாரும் தரல. வீரபாண்டியார் மறைந்த பொழுது நான் கதறி அழுதது, முல்லையும் பூத்தியோ அப்படின்னு. சங்க காலத்து முல்லை ஏன் பூத்தாய்? எங்கள் மன்னன் போய்விட்டான், இனி உன்னை யார் சூடுவார்கள் என்று சங்ககால கவிஞன் பாடியதைப் போல வீரபாண்டியார் போயிட்டார். இனி என்னை போல் தத்தளிக்கிறவர்களை தாங்குவதற்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கிறார்கள் என்று நான் கதறினேன். கவிஞர் ஆடல் அரசுக்கு வீடு கட்டு கொடுத்தது வீரபாண்டியார்.
கவிஞர் மாதவ மனோதீபனுடைய பிள்ளையை படிக்க வைத்தது வீரபாண்டியார். அவர் வீரபாண்டியார் அல்ல, ஈரபாண்டியார். அவர் மீது பற்று கொண்டவர் அண்ணன் மனோகரன். ஏற்கனவே குகைக்கு வந்திருக்கிறேன். மனோகரன் கூப்பிட்டு இப்போதுதான் வருகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையிலேயே ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கான கூட்டம் வந்திருக்கிறது. பேச பேச வரும். ஏனென்றால் நான் உண்மையான சொல்லின் செல்வர். பல பேர் சொல்லின் செல்வர். பேச பேச வரும் என்ற நம்பிக்கையில் உட்கார்ந்திருக்கிறேன். அற்புதமான தலைப்பு, ஆற்றல் மிகுந்த நாவலர்கள். துன்பம் என்னும் தோணியை கடப்பதற்கு தோன்றா துணையாக இருப்பது அன்பா அறிவா அப்படின்னு கேட்டு முதல்ல ஆண்டாள் பிரியதர்சினி அம்மாட்ட தான் தேதி கேட்டோம். ஏன்னா எங்கள் பட்டிமன்றத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். நாங்கெல்லாம் அனாதைகள் மாதிரி. ஒரு அரசு உயர் அதிகாரி, அதிலும் கவி உலகத்தில் முடிசூடா ராணியாக விளங்குகிற பெருமாட்டி, எண்ணச்சலிக்காத படைப்புகளை படைத்து தமிழன்னையின் காலடியில் நாளும் ஒப்படைத்து வருகின்ற திருவாட்டி, ஆண்டாள் வருகிறாள் அப்படின்னா எங்க தகுதி கொஞ்சம் கூடும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. மனோகரன் நம்மளை கொஞ்சம் மதிப்பார். பரவாயில்லையே, சம்பத்து சும்மா ஒப்புக்கொண்டு நடத்தலை, அன்னைக்கு பூரா ஆடி போகிறோம், அதனால் ஆண்டாளை அழைச்சிக்கிடுவோம் அப்படின்னு மானசீகண்ட நான் சொன்னேன். சரி அண்ணா அப்படின்னாரு. ஆண்டாள் தேதி கிடைக்காது. எங்களையெல்லாம் இந்த சேலம், கள்ளக்குறிச்சி, கண்ணங்குறிச்சின்னு தான் கூப்பிடுவான். ஆண்டாள் இன்னைக்கு பேசிட்டு எங்கே போறீங்கன்னு கேட்குறேன். மைசூருங்கிறாங்க. மனசு அந்த நேரத்தில் இருந்து திகில் திகில்னு அடிக்குது. நம்மளை எவனாவது மைசூருக்கு கூப்பிட மாட்டானா அப்படின்னு. பெங்களூருக்கு கூப்பிடுறான், அடிக்க கூப்பிடுறான். அதனால ஒரு ஆண்டாள் அம்மா வந்தால் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கூடுன்னு நினச்சா அவங்கள கூப்பிட்டு தேதி வாங்கிட்டோம். தலைப்பை நான் தான் வடிவமைத்து மனசுகிட்ட சொல்லி கொடுத்தா, ஆண்டாள் அம்மா நான் அறிவுக்கு பேசுகிறேன். அறிவாளிகள் அறிவைத்தான் பேசுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அறிவு. ஆண்டாளுக்கு அணி சேர்க்க என் அரையிர் தம்பி பாலாற்றின் கரையில் பைந்தமிழை முன்னெடுக்கிற பேராசிரியர் அன்பு. இவர் இல்லாமல் நான் பட்டிமன்றம் நடத்துவதில்லை. பேராசிரியர் மானசீகன் அன்பு. அன்புக்கு அணி சேர்ப்பதற்கு கருப்புத்தான் உனக்கு பிடித்த கலர் என்ற சினிமா கவிஞன் பாட்டெழுதுவதற்கு அடியெடுத்து தந்த பெருமாட்டி மனோன்மணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து பட்டிமன்றம்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். இப்போ அன்பா அறிவா துன்பம் என்னும் தோணியை கடப்பதற்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பை தந்திருக்காங்க. இந்த தலைப்பெல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய மைய மண்டபத்தில் நடத்த வேண்டிய சப்ஜெக்ட் இது. இதை சேலத்தில் குகையில் நடத்துகிறோம் என்றால் இதை உள்வாங்கிக் கொள்ளுகிற தகுதி உள்ள ஊர் சேலம்தான், குகைதான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப அன்பு இருக்கா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தருன்னு சொன்னான். ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பட்ட பகலில் வீட்டுக்குள்ளே புகுந்தான். முன்னாள் மாநகராட்சி மேயரை, அவருடைய மணாளனை, அவர்கள் வீட்டில் ஒரு நாள் உதவிக்கு வந்த பணிப்பெண்ணை 3 பேரையும் கொன்று முடித்துவிட்டு அவன் கொலைகாரன் போய்விட்டான். காரணம் எதுவாகவும் இருக்கலாம்.
பழிவாங்க கூடிய அளவிற்கு நடவடிக்கைகள் கூட அவர்களிடத்திலே ஒரு வன்மம் இருந்திருக்கலாம். நாடு கேட்கிறது, நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இதிலே அறம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? ஆகாதவரை அழித்து விடுவதென்று ஆயுதம் எடுத்து விட்டால் உலகம் என்னாகும்? பட்டமரம் ஆகிவிடாதா? இந்த உலகம் நட்ட நடுநிசியில் தள்ளிவிட மாட்டார்களா? வீடெல்லாம் கெட்ட குடியாகி விடாதா? இது என்ன அநியாயம்? காலையிலே பத்திரிகையிலே கண்விழித்தால் கொலை வராத நாள் உண்டா? எங்கே போயிற்று அன்பு? உனக்கு அறிவு இருந்தால் இந்த ஆகாத காரியத்தை நீ செய்வாயா? அன்பும் அறிவும் ஒரு மனிதனை கடை தேற்றுவதற்கான 2 துடுப்புகள். என் பெருமைக்குரியவர்களே, திருப்பனந்தாள் என்று ஒரு திருத்தலம், தடாதகை பிராட்டி நித்தமும் நந்தவனத்திலே மலர் கொய்து அவளே அதை மாலையாக தொடுத்து திருப்பனந்தாளில் கொலுவீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு அணிவித்து அம்பாளை கண்களிக்க கண்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி மின்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற வினத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று அந்த திரிபுர சுந்தரியை கண் கழிக்க கண்டு அவள் கழுத்தில் மாலை அணிவித்து விட்டு வணங்கி விட்டு போவது அவளுடைய வாழ்க்கை. அதுதான் அவளுக்கு வாழ்க்கை. காலை துயிரெழுவாள், நீராடுவாள், நந்தவனத்திற்கு செல்வாள், மலர் பறிப்பாள், மாலை தொடுப்பாள். திரிபுர சுந்தரிக்கு அந்த மாலையை அணிவித்தவளை கண்களிக்க காண்பாள். அதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஒரு நாள் காலை துயிரெழுந்தாள், மலர் பறித்தாள், மாலை தொடுத்தாள். திருப்பனந்தாள் அம்பாளுக்கு அந்த மாலையை அணிவிப்பதற்கு 2 கைகளாலும் மாலையை தூக்கி அம்பாளுக்கு அணிவிக்கிற பொழுது மார்பு சேலை நழுவி விட்டது. மார்பு சேலை நழுவுகிற பொழுது இப்பொழுது பல பேர் கவலைப்படுவதில்லை. மார்பு சேலை நழுவப் போகிறது என்று உணர்ந்த உடனே அம்பாளுக்கு அவள் தூக்கி போட வந்த மாலையை போடாமல் அப்படியே அசைவற்று நின்றாள். மாலையை போட்டுட்டா மார்பு சேலை கீழே விழுந்துரும். நாகரிகத்தை பாருங்க. வந்திருப்பது இறைவனின் சன்னிதானம். அந்த இடத்தில் கூட தன்னுடைய மார்பு சேலை நெகிழ்ந்து விடாமல் இருக்கணும்னு சொல்லி அம்பாளுக்கு தூக்கிய மாலையை போடாமல் அப்படி அசைவற்று நிற்கிறாள். அந்த அம்பாள் என்ன அந்த எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்தான்னா, அவருடைய அளக்க முடியாத பக்தியை மெச்சி திருப்பனந்தாள் ஈசன் நினைச்சான், மார்பிச்சேலை நழுவிவிடும் என்று கருதி ஒரு பெண்மை அனுசரித்து தீர வேண்டிய நாகரீகத்தை கடைபிடிக்கிற தடாதகை பிராட்டிக்கு நான் அல்லவா உதவ வேண்டும் என்று சிவபெருமானே தலைகுனிந்து மாலையை வாங்கி கொண்டார். திருப்பனந்தாள்ல நடந்தது. வாங்கி கொண்டான். சிவபெருமான் மாலையை வாங்கிட்டான அவன் கழுத்து கோணிடுச்சு. சோழ நாட்டு மன்னவனுக்கு தகவல் போகிறது, எம்பெருமான் திருமேனி விளைந்து விட்டது என்று. ஆனை சேனை ஆள்ளம்பு கோட்டை கொத்தளம் கொடிமரம் மன்னவனுடைய படை சூழ்ந்து வருகிறது. திருப்பனந்தாளுக்கு எம்பெருமான் திருமேனி விளைந்து விட்டதா? தடிகுண்டு பலர் தலையில் அடித்ததை போல் இடி வந்து இதயத்தில் வந்து விழுந்ததை போல் துடித்து விட்டான் மன்னன். இப்ப சாமி காணாம போனாலும் மன்னன் பேசாம இருக்கான்.
என் பெருமைக்குரியவர்களே, ஈசன் வந்து மேனி வளைந்து விட்டதே, திருமேனி சாய்ந்து விட்டதுன்னு சொல்லி திருக்கோவில் பட்டத்து யானையை கொண்டு வர சொல்லி யானையினுடைய தும்பிக்கையில் ஒரு கயிறை கட்டி கயிற்றினுடைய மறுமுனையை எம்பெருமான் கழுத்தில் கட்டி யானைக்கு பாகன் உத்தரவு, உயிர் போனாலும் போகட்டும், கழுத்தை நிமித்திரன்னு சொல்லி யானை தன்னுடைய சக்தியை எல்லாம் ஒருங்கு கூட்டி இழுத்து பார்த்தது. திருமேனி நிமிரவில்லை. யானையின் முயற்சி தோற்றது. மன்னன் எடுத்த நடவடிக்கை பின்னடைவுக்கு ஆளாயிற்று. அப்பொழுதுதான் குங்கிலிய நாயனார், 63 நாயன்மார்கள், அவர் ஒரு ஆள், அவர் வர்றார். எம்பெருமான் திருமேனியை பார்த்தார். உன்னை விட அழகானவன் யாரடா உலகத்தில் இருக்கா? குனித்த புருவம், கொவ்வை செவ்வாய், குமிழ் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் மேனி, அதிலே பால் வெந்நீர், அப்பா நட்டது நள்ளிருளில் நட்டம் வைந்தாடும் நாதனே, உன்னை இந்த கண்ட கோலத்தில் பார்க்கவா எனக்கு கண்கள் இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு எம்பெருமான் திருமேனியை நிமிர்த்த வேண்டும் என்று கருதி அந்த குங்கிலிய நாயனார் அவருடைய கழுத்தில் கயிறு கட்டி அந்த கயிற்றினுடைய மறுமுறையை எம்பெருமான் கழுத்தில் கட்டி, எம்பெருமானே, இந்த கண்களால் உன்னுடைய திருமேனியை இப்படி பார்க்கவா எனக்கு கண்கள்? வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவரே, நீ சென்னி தாழ்ந்து இருப்பதா? இதை நான் தாங்கிக் கொள்வதான்னு சொல்லி உயிர் போனால் போகட்டும்னு கழுத்துல கயிறை கட்டி இழுத்தார். எம்பெருமான் மேனி நிமிர்ந்துடுச்சு. யானை விட பலமானவனா மனிதன்? இல்ல. யானை இடத்துல என்ன இல்லை? அன்பு இல்லை, நிமிரல. நாயனார்கிட்ட அன்பு இருந்தது, நிமிர்ந்தது. அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நல்லா இருக்கும். யானை இடத்தில் இல்லாத அறிவு நாயனார்கிட்ட இருந்துச்சு. யானையிடம் இல்லாத பரிவு மண்ணும் நாயனார்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அன்பே இல்லை. அயலான் குருதி என்ற ஒரு சிரியா நாட்டு 3.5 வயசு குழந்தை கடற்கரையில் தலை கவிழ்ந்து செத்து கிடக்கிறது. அந்த படத்தை பார்த்த பொழுது பல நாட்கள் உணவுண்ண பிடிக்கவில்லை. இப்பொழுது அமெரிக்காவுக்கு பஞ்சம் பிழைப்பதற்கென்று நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து போன ஒருவன் மனைவியை துறந்துவிட்டு மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டு போன, அதுவும் 3.5 வயசு தான் அந்த குழந்தைக்கும். கடற்கரையில் கடல் அலையின் தாக்குதலை தாங்கிக் கொள்ளாமல் பனியனுக்குள்ள குழந்தை இருக்கு. தகப்பனும் மகனும் கடற்கரையில் செத்து கிடக்கிறார்கள். அந்த படத்தை பார்த்து நெஞ்சம் பதறுகிறது. வாழ்க்கை என்றால் அன்பினால் அதை இட்டு நிரப்ப வேண்டும். அன்பின் வழியது உயிர் நிலை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்லாம் வள்ளுவன் சொல்றான். அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார் அப்படிங்கிறார் திருமூலர். இன்னைக்கு அன்பு இல்லை. எல்லாத்தையும் விலை பேசி விற்பது என்கிற ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் தெரிந்தோ தெரியாமலோ நானும் நீங்களும் பூட்டப்பட்டு விட்டோம். உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் தனியார்மயமாக்கலும் நவீனமயமாக்கலும் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகள்.
அதிலே நாம் பல அடையாளங்களை இழந்து கொண்டு வருவதில் அன்பையும் இழந்து விட்டோம், அறிவையும் தொலைத்து விட்டோம். இனிமேல் நம்முடைய கல்விக்கூடங்களில் அறிவார்ந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஏனென்றால் இனிமேல் கல்விக்கூடத்தை இனிமேல் மத்திய அரசு கையில் எடுத்துக் கொள்ளுமானால் கல்விக்கூடம் முழுவதும் சாங்கிகளினுடைய ஆக்கிரமிப்பாக இருக்கும். மூன்றாம் வயதிலேயே என் பேர பிள்ளை நேஷனல் டெஸ்ட், தேசிய தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கிறார்கள் விலேச்சர்கள். மிருக நியாயம் கூட இல்லாத இந்த அநியாயத்தை கண்டிப்பதற்கு கல்வியாளர்களே இன்னும் துணியவில்லை. நாடு தழுவிய அளவில் அறிவை ஆழக்குழி தோண்டி புதைப்பதற்கு அக்கிரமக்காரர்கள் எடுத்திருக்கிற இந்த அசுர நடவடிக்கைக்கு எல்லா இடங்களிலிருந்தும் எதிர்ப்பு வர வேண்டும். எல்லா இடங்களிலிருந்தும் எதிர்ப்பு வரவில்லை. எல்லா இடங்களிலிருந்தும் எதிர்ப்பு வராவிட்டாலும் எங்கள் இன்ப தமிழகத்தில் இருந்து தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியா மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாடு. இந்தியாவில் அடங்கி இருப்பதெல்லாம் மாநிலங்கள். ஆனால் இந்தியா பல மாநிலங்கள் அடங்கிய நாட்டில் எங்கள் நாடு தமிழ்நாடு. இந்தியா என்கிற நாட்டில் இன்னொரு நாடு இருக்கு, அது தமிழ்நாடு. அதனுடைய தனித்துவமும் அதனுடைய மகத்துவமும் இந்த துன்பமான நேரத்தில் நினைக்கப்பட வேண்டியது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு வேணும். ஒரு தாய் சொன்னாள், மகனே உன்னை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டால் எனக்கு கை வலிக்கிறது. மகனே உன்னை நான் கீழே இறக்கி விட்டால் எனக்கு மனசு வலிக்கிறது. அன்பின் கொள்ளிடம் பெற்ற தாய் கள்ளக்காதலன் தருகிற அற்ப நேர இன்பத்திற்காக பெற்ற பிள்ளையை கொன்று விடுகிறவள் இருக்கிறாள் தமிழ்நாட்டில். அவளுக்கு அபிராமி என்று பெயர். என்னையா இது தமிழ்நாட்டில்? என் செல்ல குழந்தையே உன்னை இடுப்பில் தூக்கி வைத்தால் எனக்கு கைவலிக்கிறது, கீழே இறக்கி விட்டால் எனக்கு மனசு வலிக்கிறது என்கிறாள் தாய். நான் புத்தரை தரிசித்தாக வேண்டும், புத்தரை பார்த்தாக வேண்டும், புத்தரை கண்டாக வேண்டும். அவன் காலடியில் விழுந்து புத்தா சரணம் என்று சொல்லியாக வேண்டும் என்று ஒரு சீடன் புறப்பட்டான். புத்தரை காணவில்லை. அவன் ஒரு ஊருக்கு, இந்த ஊரில் சேலத்தில் இருக்கிறார் புத்தர் என்று செய்தி கேட்டு சேலத்துக்கு வருவான். புத்தர் சேலத்தில் இருந்து புறப்பட்டு நாமக்கல் போயிருப்பார். நாமக்கல்லுக்கு போய்விட்டார் புத்தர் என்று செய்தி கேட்டு அவன் நாமக்கல் போயிருப்பான். புத்தர் நாமக்கல் இருந்து புறப்பட்டு ராசிபுரத்துக்கு போயிருப்பார். புத்தரை நெருங்க முடியவில்லை புத்தனை நேசித்தவனுக்கு. அப்பொழுது ஒரு வயோதிகர் சொன்னார், புத்தன் மீது நீ பக்தி வைப்பது உண்மையானால் புத்தன் உனக்கு தரிசனம் தருவார், நீ அவரை தேடி அலைய வேண்டாம் என்று சொன்ன பொழுது, இல்லை நான் அவரை தேடுகிறேன், அவருடைய தேடுவதில் கூட எனக்கு ஒரு சுகம் இருக்கிறது, அதனால் எனக்கு புத்தரை பார்த்தால் எனக்கு அடையாளம் தெரியாது, யார் புத்தர், எனக்கு அடையாளம் காட்டுவீர்களா என்று சொன்ன பொழுது அந்த பெரியவர் சொன்னார், வலது கால் செருப்பை இடது காலில் போட்டிருப்பார், இடது கால் செருப்பை வலது காலில் போட்டிருப்பார், அப்படி யார் போட்டிருக்கிறார் என்று காலை பார்த்து கொண்டே நட, அப்படி நடந்தால் அப்படி வலது கால் செருப்பை இடது காலிலும் இடது கால் செருப்பை வலது காலிலும் போட்டிருக்கிறவர் தான் புத்தர், அவருடைய காலடியில் விழுந்து வணங்கினான். அவன் போய்கொண்டே இருந்தான். புத்தரை அவனால் காண முடியவில்லை.
களைத்து போய் கையில் இருந்த காசெல்லாம் காலியாகி ஒரு காலை பொழுதில் கதவை போய் தட்டினான். பெற்ற பிள்ளைதான் வந்திருக்கிறான் என்று தாய் பட்டார் என்று கதவை திறந்தாள். தாயின் காலடியை பார்க்கிறான். வலது கால் செருப்பை இடது காலில் போட்டிருக்கிறாள், இடது கால் செருப்பை வலது கால் போட்டிருக்கிறாள். நீதான் புத்தர் என்று தாயின் காலடியில் விழுந்து புத்தா சரணம் என்றான். அன்பு வலிமை மிக்கது. அன்பை இழந்து விடக்கூடாது. துன்பம் என்கிற தோணியை கடந்து செல்வதற்கு அன்பா அறிவா? அறிவில்லைன்னா எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோ ஒரு நோய் அப்படிங்கிறான் திருவள்ளுவர். நானே இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் சேலத்தில். சிவராஜிட்ட வாங்கியிருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பஞ்சபூதங்களால் சிகிச்சை பெறுகிற ஒரு மருத்துவர் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். மருந்தில்லாத மருத்துவம், பஞ்சபூதங்களால் சிகிச்சை தருகிறாராம். செய்தி கேள்விப்பட்டு நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தொடர்ந்து படிக்க வேண்டியது இருக்கிறது. பாடையில் போகிறவரை மேடையில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, மேடையில் தொடர்ந்து இருக்கணுமானா படித்தாக வேண்டியது இருக்கிறது. வாரது ஆண்டாள் பிரியதரிசினி வந்து விவாதிக்க போறது வேலூரில் இருந்த அன்பு. விவாதத்தில் பங்கு கொள்ள போது உத்தமபாளையம் கல்லூரி பேராசிரியர் மானசீகன். விவாதிக்க போறது சத்தியசீலனினுடைய தலை மாணவி மனோன்மணி. இவங்கிட்ட எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லி நான் படிக்கிறேன். காலையில் கோட்டையில் வந்து இறங்குறதா அண்ணன் மனோகரன் சொல்லியிருந்தேன். என்னால் இறங்க முடியல, நான் தூங்கிட்டேன். பிறகு சந்திப்பில் போய் இறங்கினேன். அவர் ஃபோன் பண்ணலைன்னா ட்ரெயின் ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கும், நானும் போயிருப்பேன். ஏன்னா நான் ராத்திரி படிச்சுட்டு இருந்தேன். படிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சோர்வு வருகிறது. இந்த சோர்வுக்கு என்ன மருந்து? நல்லா சாப்பிட்டு தான் பார்க்கிறேன், சோர்வு விலக மாட்டேன் என்கிறது. நசையிரு மனம் வேண்டும், விசையிரு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும். அந்த உடல் இல்லையோ அப்படின்னு எனக்கே ஒரு ஐயம். இதை தீர்த்துடலாமேன்னு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு அறிவு இருந்ததுனால அந்த டாக்டரை பார்க்கலான்னு நான் முடிவு பண்ணேன். நெப்போலியன் இருந்தான், பிரெஞ்சு பொனபர்ட் நெப்போலியன். தரையில் கிடந்த மகடத்தை தலையில் தூக்கி வைத்த எண்ணம். ஆளு ரொம்ப குள்ளமா இருப்பான். அவனை நான் நெப்போலியன் போனப்பற்று உட்கார்ந்த அரண்மனைக்கு போனேன். வார்சேல்ஸ் அரண்மனைக்கு, பாரிஸுக்கு போனல. குதிரையின் மீது அவன் உட்கார்ந்து இருக்கிற சிலை இருக்கு. நெப்போலியன் நின்ற கோலத்திலோ கிடந்த கோலத்திலோ இருந்த சிலை இல்லை. அவனை எப்போது பார்க்க வேண்டும் என்றாலும் குதிரையின் மீது தான் பார்க்க முடியும். ஏன்னா இவன் குள்ளம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப தெளிவா இருந்தான். குள்ளமா இருக்கிறது வீழ்த்தீரலான்னு எதிரிகள் நினைப்பாமல்ல. எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள். நெப்போலியன் அதை எதிர்கொள்ள அணியமாகிறான். நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது நெப்போலியனுடைய படை. முற்றுகைக்கு ஆளான நேரத்தில் நெப்போலியனை வீழ்த்துவதற்கு இதுதான் தக்க தருணம் என்று எதிரிகள் வீகம் வகுத்த பொழுது ஒரு ஆற்றை தாண்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். அந்த ஆற்றை தாண்டுவதற்கு அவனுடைய உயரம் போதாது. அந்த ஆறு 52 அடி அகலம். இந்த குதிரையின் மீது உட்கார்ந்து இருக்கிற நெப்போலியன் நினைச்சான், இந்த குதிரை மீறி மீறி தாண்டினா 36 அடி தான் தாண்டும். இதை எதிரிகளும் நினைச்சான். இவன் குதிரையில தப்பிடுவான், குதிரை 36 அடி தாண்டாது. இவன் 36 அடி தாண்டுகிற குதிரையோட ஆற்றில் குதித்தான்னா ஆற்றில் விழுவான்னு எதிரிகள் நினைத்தான்.
ஆனால் நெப்போலியனுடைய அறிவு வேலை செய்தது. 36 அடி குதிரை தாண்டுமானால் குதிரையில் இருந்து மீதி 16 அடியை நான் தாண்டி விடுவேன். குதிரையிலிருந்து 16 அடி தாண்டி அந்த பக்கம் போயிட்டான். எதிரிகளால் ஒன்றும் பண்ண முடியல. அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அறிவு இருக்கணும். அதுதான் சிவபெருமானை மாணிக்க வாசகன் ஆராதிக்கிற பொழுது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அவன்தான் அறிவுள்ளவன். யாரு? இறைவன். அவன் தான் எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சவன். இப்ப தனித்தனியா டாக்டர் வந்துட்டான். டென்டல், ஐ, ஆர்த்தோபெடிக், நீரோ, கார்டியாலஜி தனித்தனியா வந்துட்டான். இன்னி கொஞ்ச நாள் போனா இடதுகண் மட்டும் பார்க்கப்படும், வலதுகண் மட்டும் பார்க்கப்படும் அப்படின்னு போடுவான். அறிவுள்ளவன் அவன் தான். வால் அறிவன் சொன்னான் வள்ளுவன். அப்படிதானமா? வால் அறிவன். கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின். அவன் தான் அறிவுள்ளவன். அதனால துன்பத்தை கடக்க அன்பும் வேணும், அறிவும் வேணும். மனோகரனுக்கு மட்டுமில்ல, எனக்கும் குழப்பம்தான். அன்பா அறிவான்னு குழப்பத்தை தீக்க 4 பேர் வந்திருக்காங்க. எதுக்கும் 4 பேர் வேணும். எதுக்கு 4 பேர் வேணும் இல்ல, இதுக்கு 4 பேர் வேணும். 4 பேர் வந்துட்டாங்க. அறிவே என்று சாதிக்க ஆண்டாள் பெரிய தரிசனி. அவங்க தேதியே கிடைக்காது. திடீர்னு போன் போட்டா கிடைக்காது. மானசி கண்டு சொல்லுவேன், அந்த அம்மாவுக்கு தேதி போன் போட்டேன் கிடைக்கல. எனக்கே நான் யார்ட்டையும் போன்ல பேசுறது இல்லை. அவங்களுக்கு போட்டேன் கிடைக்கலையே, எங்காவது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கிறாரு. கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் கன்னித்தமிழை பரப்புகிற ஆண்டாள் பெருமாட்டி, அற்புதமான படைப்புகளை நாளும் படைத்து வருகிற சீமாட்டி, பல விருதுகளை பெற்றவர். எல்லாவற்றையும் தாண்டி முத்தமிழறிஞர் கலைஞரால் கலைமாமணி விருது பெற்ற அவர்கள் அறிவு என்கிற அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு இந்த வேலூர், அந்த ஊரில் ஒருத்தன் குடியிருக்கான்னா அவனுக்கு தனியாக விருது கொடுக்கணும். ஆற்றுல போனால் தண்ணி இல்லை, கோவிலில் போனால் சாமி இல்லை, கோட்டையில் போனால் மன்னன் இல்லை. இப்படி ஒரு ஊரா? அந்த ஊரில் இருந்துட்டு தமிழ் படிக்கிறதா? படிச்சுட்டாரு. இவர் தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளரா தமிழ்நாடு பூரா சுற்றி வர்றார். அவரையும் அழைச்சா அவரும் வந்துட்டார். இந்த பக்கம் பேராசிரியர் மானசீக. நான் ஒன்றும் நிறைய படித்தவன் கிடையாது, படிக்கணும்னு நினைக்கிறவன். அப்படி படுத்து தூங்கிடுவேன், படிக்கிறத எடுத்து அவ்வளோதான். ஒரு நாள் மிஸ் ஆகிடும். ஆனால் கூட்டத்துக்கு போகணும். இப்போ மனசுக்கிட்ட ஃபோன் பண்ணி மத்தியானம் 2 மணிக்கு பேசணும், இப்படி ஒரு தலைப்பில் பேசணும். படிக்க புத்தகம் எடுத்து வச்சேன். காலையிலேயே கறிசோறு போட்டுட்டா வீட்டில், தின்னுட்டு நல்லா தூங்கிட்டேன். அதனால் எனக்கு ஒரு 4 செய்தி தாங்க அப்படின்னு 4 சம்பத்து மேடையில் எல்லாம் தெரிந்தவன மாதிரி பேசுவதற்கு எனக்கு பின்னால் ஒருத்தன் இருக்கான்னா அவன் இவன் தான், மானசீகன் தான். அவரிடம் நான் கற்றுக்கொள்கிறேன். அறிவார்ந்த தம்பி. எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பினுடைய அடியும் முடியும் பார்த்து மண்ணும் மின்னும் கண்டு ஆய்ந்து அலசி நிறுவி எங்கள் மேடையில் இப்பொழுது ஒரு சந்திரபிம்பத்தை போல வளர்கிறவன் மானசீகன். அவர் அன்புக்கு தலைமை தாங்கிறார். அன்புக்கு அடி சேர்க்க வந்திருக்கிற என் ஆரியூர் தங்கை, அவளுக்கு தேதியே கிடைக்காது. முந்தா நாள் தான் அவள்கிட்ட பேசினேன். சேலம் பட்டிமன்றம். அவள் கேட்குறா, மத்தியானமா ராத்திரியான்னு கேட்குறா. என்னடா மத்தியானமா ராத்திரியான்னு கேட்குறா? எனக்கு தான் ஒரு மாதிரி என்னதும் ஆயிடுச்சோன்னு பார்த்தா மத்தியானமும் தேதி கொடுக்குறா. காலையில் ஒரு இடத்துல தேதி, மத்தியானம் ஒரு இடத்துல தேதி, ராத்திரி ஒரு இடத்துல தேதி. ஒரே நாள் 3 இடத்துல, காலை மத்தியானம் ராத்திரி.
எப்ப தேதி கேட்டாலும் டைரி பார்த்து சொல்றேன்னு சொல்லி சொல்ல மாட்டா. நாங்க எங்க டைரியே பார்த்துட்டு இருப்போம். அவ டைரி அவள்கிட்ட சொல்ல மாட்டான். பிறகு இதுக்கெல்லாம் எனக்கு மானசீகம் தான் உதவணும். அவர்கிட்ட தான் சொல்லு, இந்த கேட்டு சொல்லு. அவ தேதியை சொல்ல மாட்டேங்கிறான்டா. தேதி அவள்கிட்ட இருக்காது. அப்புறம் இன்னைக்கும் காலையில வர முடியாதுன்ட்டா. தேதி கிடைக்காது. அவளுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு, அதுவும் காதல் கல்யாணம். இழிச்சவன் சும்மா விட மாட்டான், எங்கடி போறேன்னு கேட்பான். அதனால எப்படியாவது சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்ன, இல்லை விட மாட்டான், தப்பிச்சு வந்துரு அப்படின்னு தப்பித்து வந்தாளம்மா மனோன்மணி. தப்பிச்சு இன்னைக்கு வந்திருக்கா. தேதி கிடைக்காது. 2 பேரு தேதி தமிழ்நாட்டில் கிடைக்காது. ஒன்று நயன்தாரா, இன்னொன்று மனோன்மணி. இவள் எங்கள் பட்டிமன்றத்தின் நயன்தாரா. யார் கூப்பிட்டாலும் போவா, எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவா. அவளுக்கு ஒரு அம்பானி ஆகணும்னு ஆசை. ஆயிட்டு போறான்னு நாங்களும் விட்டுட்டு எல்லா நடுவர்களும் கூப்பிடுறான். எல்லா இடமும் போய் பேசிட்டு எந்த ராத்திரியும் பஸ் ஏறி போயிடுவா. ஏன்னா இவளை பார்த்து வாரமும் பயப்படுவானே தவிர இவளுக்கு பயம் கிடையாது. அப்படி ஒரு அபூர்வமான பெருமாட்டி மனோன்மணி அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்கா. பட்டிமன்றம் தொடங்க போகுது. நல்லா கேட்கணும். நீங்க தமிழை கேட்கப்படாதுன்னு ஒரு பையன் சொல்றான். தமிழ் பேசினால் வளராதுங்கிறான். தமிழ்நாட்டை நம்பி பிழைக்கிற ஒரு நாய். யாருன்னு சொல்லப்படாது, நான் சொல்லப்படாது. ஏன்னா நான் அரசியல் பேசுறது இல்லை. தமிழ் பேசினால் வளர்ந்து விடுமா? தமிழ் பேசினால் தான் வளரும். பேசினாலும் கேட்டாலும் தான் வளரும். தமிழ் மட்டும்தான் பேசி வளர்ந்த மொழி. 24,851 பேர் மட்டும்தான் பேசுறான் சான்ஸ்கிரிட். எவ்வளவு பேரு? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை சான்ஸ்கிரிட் பேசுகிறவன் எண்ணிக்கை 24,851 பேர். எங்கள் தமிழ் மொழியை பேசுகிறவன் அகிலத்தில் 65 நாடுகளில் 9 கோடி பேர். என்னைக்கு தமிழ் ஒரு தமிழன் ஒருதான் சாகுறான்னா தமிழ் பேசுகிறவன் செத்து போனான்னு அர்த்தம். தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். வேலை, அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி அலைய. பேசணும், இல்லைன்னா அழிச்சிருவான் தமிழ. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்தே உதித்தெழுந்தே ஒன்று போல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவுன் சீரிழமை திறம்பியந்து வாழ்த்துதுமேன்னா. ஆரியம்போல் வழக்கொழிந்த மொழியது, வாழ்க்கை இழந்த மொழியது. என் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி. என் மொழியை ஆளுகிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற தாகத்தில் நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன். நாஞ்சில் சம்பத்து நாளைக்கு செத்து போகலாம், ஆனால் நாளை மறுநாள் நான் பேசுகிற பேச்சை எனக்கு அடுத்த தலைமுறை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற தாகத்தில் we will never surrender. We will either win or die. We have a next generation to fight the generation after and the next. என்ற அடுத்த தலைமுறைக்காக நான் பேசுகிறேன். அதனால தமிழ் பேசணும், தமிழ் கேட்கணும். முன்னாடி எல்லாம் கேட்டான். நான் சேலம் குகையில் முத பட்டிமன்றத்துக்கு என்னுடைய குருநாதர் இளம்பரை அம்மா நடுவராக இருந்து நான் வந்த பொழுது, அப்போ நாற்காலி கிடையாது, தரையில் உட்கார்ந்து தான் பேசணும். தரையில் உட்கார்ந்து கேட்டான். இப்போ உட்கார சொன்ன நீ மட்டும் நாற்காலியில் உட்காருவ, நாங்கள் மட்டும் தரையில் உட்கார்ந்து கேட்கணுமான்னு திருப்பி கேட்பான்னு. இப்போ நான் கேட்குறவனுக்கு நாற்காலி,
இது ஒரு புதிய தப்புன்னு கிடையாது, அப்படிதான் போடணும். எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிலை போட்டாச்சு. முன்னாடி கேட்பான், எங்க மீட்டிங் நடந்தாலும் போய் கேட்கணும்னு நினைப்பான். 1989 கருங்கல்பட்டிக்கு நான் வரும்புற பொழுது கூட்டம் முடிகிற பொழுது மணி 12:30, வீரபாண்டியார் தலைமையில் நான் பேசுறேன். கூட்டம் முடிந்த பொழுது எடுத்து கொண்டு போன வாகனங்களை ஒரு தம்பிகிட்ட என்ன சொன்னேன், அன்னைக்கு வந்த ஸ்கூட்டர் மட்டும் 3000 ஸ்கூட்டர். எப்போ? 89 கருங்கல்பட்டியில் பேசினது. இப்போ அதெல்லாம் நடக்கலை. இப்போ 8வது வட்டத்தில் கூட்டம் நடந்தால் 7வது வட்ட செயலாளரே வரமாட்டேங்கிறான். அவ்வளோ வட்டத்தில் நடக்கு, அவ்வளோ வட்டத்தில் எல்லாம் நடக்கு, நம்ம வட்டத்தில் வரமா பார்க்கலாம் அப்படிங்கிறான். கூத்து, பாட்டு, இசை, தமிழர்கள் கலைகளை அப்படி அனுபவிச்சான். கலையோட வாழ்ந்தான், கலைந்து போகாமல் வாழ்ந்தான். எங்கேயோ ஒரு இடத்துல வள்ளிக்கூத்து நடக்கும், 45 கிலோமீட்டர் போகணும், வண்டி கட்டிட்டு தான் போகணும். அந்த காலத்தில் வாகன வசதி இல்லை. பொண்டாட்டி சொன்னால் கண்டிப்பாக போகிறோம். அவள் மாவெல்லாம் வறுத்து வச்சுட்டா, தயிர்ச்சோறு செய்து வச்சுட்டா, புளிச்சோறு செய்து வச்சுட்டா, அப்பளம் பொரிச்சு வச்சுட்டா, வடகம் பொரிச்சு வச்சுட்டா, குதிரைக்கு வண்டி மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டா, வண்டிக்காரண்டையும் சொல்லிட்டா போகலான்னு முடிவு பண்ணி அவன் காலையில் வயலுக்கு போயிட்டு மாலையில் களைத்து வந்து போகலாமாடின்னு சொன்னால சிக்கல் ஆயிடுச்சு. நான் கோவிலுக்கு வர முடியாது. அப்படியா? ஐயோ, இந்த டேட்டுன்னு ஒன்று ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லை, சொல்லிட்டேன். நான் வரலன்னு நீங்கள் போகாமல் இருந்துடாதீங்க, நீங்கள் போய் வள்ளிக்குத்து பார்த்துட்டு முருகனுக்கு காணிக்க போட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வான்னு சொல்லி தன்னுடைய மாமியார, தன்னுடைய கொழுந்தியார எல்லாத்தையும் சேர்த்து மனைவியே மாவு சோறு எல்லாம் கொடுத்து வண்டி கட்டி போயாச்சு. இவன் காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் வயலில் வேலை செய்தானா, கூத்து பார்க்க போய் இடத்துல உட்கார்ந்து இருந்தவன் படுத்துட்டான். இவனுக்கு மேல 2 பேர் ஏறி உட்கார்ந்து கூத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் காலையில கூத்து முடிஞ்சு வண்டி கட்டிட்டு வந்த பிறகு பொண்டாட்டி கேட்கறா, கூத்து பார்த்தேளா? பிரசாதம் வாங்கிட்டு வந்தேளா? பிரசாதம் தான் இருக்கு, திண்ணையில தான் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. கூத்து எப்படி இருந்துன்னு கேட்டாலும் அவ சொன்னா கொஞ்சம் கனமா இருந்துன்னா. ஏன்னா இவன் மேல 2 பேர் ஏறி உட்கார்ந்துருந்தாங்க. 2 பேர் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தாலும் கனமாக இருக்கிறது நினைக்காத தமிழர்கள் வாழ்ந்த நாட்டில் இன்னைக்கு அடுத்த வட்டத்தில் கூட்டம் நடந்தாலே கேட்க தயங்குகிற கால்கள் நம்முடைய கால்களாகிற காரணத்தால் இதில் ஒரு மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு தாகம் என்னை இயக்குகிற காரணத்தால் களைத்து போனாலும் கவலைகள் சூழ்ந்தாலும் துன்பம் என்கிற தோணியை கடக்க நானும் இப்படி பயணிக்க வேண்டிய நிலையில் இந்த பயணத்தை அங்கீகரித்து 24வது ஆண்டில் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிற அண்ணன் மனோகரனுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரித்து மகிழ்ச்சியோடு இந்த பட்டிமன்றத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு, துன்பம் என்கிற தோணியை கடக்க தோன்றா துணையாக நிற்பது அன்பே என்ற அணிக்கு தலைமை தாங்குகிற என்னுடைய ஆரியர் தம்பி அரிமா, ஆற்றலின் ஊற்று, அன்பின் ஆற்று பேராசிரியர் மானசீகன் வருகிறார். அவரை வரவேற்கிற விதத்தில் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டு